ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவம் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சங்கீதம் 59 வசனம் 3. இது சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு முறையும் இப்படி பிரச்சனை நேரத்தில் உடனே பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார் தாவீது தன்னுடைய பாடலை. நேற்றைய தினத்தில் கூட சங்கீதம் 54 ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் தாவீது வாசித்து பாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருவியில் வாசித்து அவர் என்ன பண்ணுறாரு, பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார். எப்படிப்பட்ட நேரத்தில், சந்தோஷமான நேரத்தில் அல்ல, பயங்கரமான பிரச்சனை நேரத்தில் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். இதோ என் உயிருக்கே என்ன பண்ணுறாங்க, பங்க விளைவிக்கிறாங்க. பதிவிருந்து என்ன பண்ணுறாங்க, பதுங்கியிருந்து என் உயிரை கொல்றதுக்கு பார்க்குறாங்க. ஆண்டவரே, என் சத்துருக்கள் அக்கிரமக்காரர்களுக்கு என்னை தப்புவித்து என்னை ரட்சியும். முந்தன வசனம், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தாவே, என்கிட்ட ஒரு தப்பும் இல்லை, ஒரு மீறுதலும் இல்லை, ஒரு பாவமும் இல்லாதிருந்தோம் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் பாருங்கள், இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவர் யார் என்று கேட்கிறார்கள். பார்த்தீங்களா, தங்களுடைய வார்த்தையாலே என்ன பண்ணுற, வார்த்தையினாலே அப்படியே அக்கினி மாதிரி கக்குறாங்க. அவங்க உதடுகளில் பட்டயம் இருக்குது, பேசியே கொள்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கிறவர் யாருமே கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால அவங்க பாட்டுக்கு செய்கிறாங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்து பாடும்போது அவர் நமக்கான காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லி அவர் வேண்டார். இதோ இதோ ஆண்டவரே பாருங்கப்பா, வார்த்தையை கக்குறாங்க, உதறுகளில் பட்டயம் இருக்குது, யாருமே கேட்கறதுக்கு யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க, என் பிராணனுக்கு பதிவிருக்கிறாங்க, என் சத்துருக்கெல்லாம் என்னை வளைந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, 16ஆம் வசனம், எல்லாரும் எப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ளது, என் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எனக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் கொன்று போடாதீங்க, மாறாக அவர்கள் அவர்களை நீங்கள் தாழ்த்துங்க, சிதறடிங்க, அவங்கள உணரும்படியாக செய்யுங்க, அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் உயிர் மட்டும் போக வேணாம், கொன்று போட வேணாம்னு சொல்லி சொல்கிறார் தாவீது. நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன், நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் தான் தஞ்சம், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நெருக்கமுண்டான நாளிலே நீங்கள் தான்ப்பா எல்லாம், என் பலன் நீங்கள் தான், என் கீர்த்தனம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீரே உயர்ந்த அடைக்கலமும் கிருபையின் தேவனுமாய் இருக்கிறன்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் காணப்பட்டு இதோ என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அவர் தமது கையை நீட்டுவார், இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட மட்டும் முறையிடும்போது ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கான்னு சொல்லி சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கு. 1-2 பார்த்தீங்கன்னா சங்கீதம் 46 முழுக்க அவர் தான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் தான் உயர்ந்த அடைக்கணும்னு 7ஆம் வசனம், 46:7 அப்படி வசனம் படித்து பார்த்து நீங்கள் குறித்து உரிமை பாராட்டி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும்
பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீரே எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், எங்களுக்கு சகாயம் செய்கிறீர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இதோ சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எங்கள் பிராணனுக்கு விரோதமாக பதிவிருந்தாலும், ஆண்டவரே தகப்பனே, நீ தான் எங்களோடு கூடந்து எங்களை வழிநடத்தி எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். பிலிப்பியர் 2:14. இன்றைய கேள்வி, வயிறு என்பது என்ன? வயிறு என்பது என்ன?